பத்திரப்பதிவு துறையில் வழிகாட்டு மதிப்பு பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருப்பதால் சொந்த வீடு வாங்கும் கனவை விடியா அரசு தகர்த்திருக்கிறது என ஏழை எளிய நடுத்தர மக்கள் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் நிலத்தின் வழிகாட்டு மதிப்பை 33 விழுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை அண்ணா நகரில் விஐபிக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கும் குடிசை பகுதியில் வசிக்கும் மக்களுக்கும் ஒரே வழிகாட்டு மதிப்பீடு பத்திரப்பதிவு துறையால் அமல்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மதிப்பு என்ற அடிப்படையில் இருந்ததால் தான் வசதி படைத்தோர் மற்றும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் அவரவர் வசதிக்கேற்ப அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கி பயனடைந்து வந்தனர். விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி முதல் 2017ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் நிர்ணயிக்கப்பட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு 1,28,000 இருந்த பத்திரப்பதிவு கட்டணம் 126.44 விழுக்காடு அதிகரித்து விடியா ஆட்சியில் 2,91,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் 50 லட்சம் முதல் 3 கோடி ரூபாய் வரையிலான அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு 8.7 லட்சம் ரூபாயில் இருந்து 125.19 விழுக்காடு அதிகரித்து 18,17,000 ரூபாயாக கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. 3 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு 15,77,000 ரூபாயாக இருந்த பத்திரப்பதிவு கட்டணம் 148.77 விழுக்காடு அதிகரித்து 39,24,000 ரூபாயாக உயர்த்தி வசூலிக்கப்படுகிறது. இதனால் சொந்த வீடு வாங்கும் கனவை விடியா அரசு காணல் நீராக்கி உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்பனை தற்போது 30 விழுக்காடு வரை குறைந்துள்ளதாக கட்டுமான நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற விலை உயர்வால் வரக்கூடிய இழப்பீடுகளை நுகர்வோர்களிடமிருந்துதான் நாங்கள் வசூலிக்க முடியும் என்பதால் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக கட்டுமான நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது.